ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 75வது திருப்பெயர் சோனாக்ஷாய நமஹா. சிவந்த கண்கள் உடையவனுக்கு நமஸ்காரம். சோன சிவந்த, அக்ஷ கண்கள் உடையவன். கண்களினுடைய வெள்ளையான பாகமான இடத்துல சிவந்த வரிகள் இருந்ததுன்னா அது ஒரு சாமுத்திரிகா லட்சணம்னு சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்றது. சரியான உத்தமமான லட்சணம் அப்படின்னு. அப்படி அந்த லட்சணமான கண்கள் இருந்ததுன்னு இருக்கிறவன் பகவான். கெட்டவர்களை கோபத்தோட பார்த்து பார்த்து சிவந்த கண்களா உடையவனாக ஆயிட்டானா சுவாமி. இதில் உத்தமமான புருஷர்களுக்கு இங்கெங்கே இப்போ எப்படி லட்சணங்கள் இருக்கணும்னு சொல்கிறது சாஸ்திரம். அம்பாளுக்கும் அந்த மாதிரி சிவந்த கண்கள் கருணையினாலே சிவந்ததுன்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அங்கே இங்கே இன்னொரு அர்த்தம், கெட்டவர்கள் அப்படி பார்க்குற காரணத்தினாலையும் பகவானுக்கு கண்ணு சிவந்திருக்குன்னு விசேஷமான 2 அர்த்தத்தை சொல்கிறார். இந்த சோனாக்ஷன் அப்படிங்கிற பேர் எதை ஞாபகப்படுத்துறதுன்னா 63 நாயன்மார்களில் கோச்சங்கட் சோழன் செங்கனான் அப்படின்னு அவருக்கு பெயர். இந்த தென் தமிழ்நாட்டில் மாடக்கோவில்கள்னு 72 மகா பரமேஸ்வரனுக்கும் பண்ணியிருக்கார், விஷ்ணுவுக்கும் பண்ணியிருக்கார். அவர் தான் திருவானைக்காவலில் யானை புகாத வண்ணம் கோயில் கட்டினது. எல்லா கோயிலுமே யானை புகாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் செலந்தியா இருந்தவர் பூர்வத்தில். இந்த ஜம்பூபதியான பரமேஸ்வரனை செலந்தி பூஜை பண்ணும், யானை பூஜை பண்ணும். அது எல்லாருக்கும் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால் பூர்வ ஜென்மத்தில் அப்படி இருந்த ஞாபகத்தினால யானை புகாத வண்ணம் கோயிலை கட்டினவர். அவர் பிறக்கும்போது அவருடைய தாய் தியாகவதி, ரொம்ப நினச்சிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு நிலையில் உள்ள சாத்வி. அந்த அம்மா என்ன பண்ணினாலாம், தனக்கு ஜோசியர்கிட்ட கேட்குறாளாம், இப்போ குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? நல்ல நாடு, பெரிய இதெல்லாம் செல்வத்துடையவனாக இருப்பான், பெரிய ராஜாவாக இருப்பான். ஆனால் அப்படின்னாராம் ஒருத்தர். பரவாயில்ல, என்னன்னாலும் சொல்லுங்க. இல்லை, இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து என்னமோ குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி அந்த குழந்தை பரம சிவபக்தனாகவும் நிறைய சிவகைங்கரியங்களும் நல்ல காரியங்களும் பண்ணுறவனாக இருப்பான்னு உடனே வலி வந்தவள் தன்னை தலைகீழாக கட்டிவிட சொல்லி அதற்கப்புறம் அந்த வலி இதாகி குழந்தை இது பண்ணதுனால அந்த குழந்தைக்கு கண்ணு சிவந்திருந்ததுனால அதே பேர் சோனாக்ஷன்னு சம்ஸ்கிருதம் வடமொழியிலையும் தமிழில் செங்கனன் கோச்சங்கட் சோழன் அப்படிங்கிற பேரும் அமைஞ்சதுன்னு சொல்கிறது உண்டு. அப்படி ரொம்ப விசேஷமான ஒரு மகானவர். அதனால் 63 வச்சு பூஜை பண்ணுறவராக இருக்கார். இந்த சோனாக்ஷன்கிற பெயர் அவரை ஞாபகப்படுத்துறது. பகவானுக்கும் சோனாக்ஷன் அப்படிங்கிறதான பெயரானது இங்கே இருக்குது. சிவந்த கண்கள் உடையவனுக்கு, கருணையான கண்கள் உடையவனுக்கு நமஸ்காரம்ங்கிறதான அர்த்தம் இங்கே துவனிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.